Welcome students. Today's class 11th Mathematics Chapter 12 Introduction to Probability Theory. So in previous class we discussed about sample space. Sample space means the set of all possible outcomes of a random experiment. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்குது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதையெல்லாம் நீங்கள் ஒரு செட்டாக கலெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் எ காயின், ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா ஹெட்டு டெயில். சரிங்களா? ஸோ டாஸிங் டூ காயின், நீங்கள் டூ காயினை டாஸ் பண்ணும்போது எஸ் ஈக்குவல் டு ஹச் விழுகலாம் உங்களுக்கு, ஆர் ஹச் டெயில் விழுகலாம், ஆர் டெயில் ஹச் விழுகலாம், ஆர் டெயில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டையை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 உங்களுக்கு டையில் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸஸில் உங்களுக்கு ஒரு ஃபேஸில் நம்பர் 1 நம்பர் 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் and exhaustive, mutually exclusive and exhaustive events அப்படின்னா உங்களுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். A1 A2 up to AK are called mutually exclusive and exhaustive events அப்படின்னா உங்களுக்கு AI intersection AJ equal to பையா இருக்கணும். and then next A1 union A2 union up to யூனியன் ஏகே ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு டெஃபினிஷன் பார்த்தோம். P of A ஈக்குவல் டு N of A டிவைடட் பை N of S. சரிங்களா? N of A means number of cases favorable to A divided by exhaustive number of cases in S, that is total sample space எவ்வளோ வருது உங்களுக்கு அதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியம்ஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சியம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா probability of A, that is probability of A always greater than or equal to 0 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஈவெண்ட்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எஸ், தட் இஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி, டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ்க்கே நீங்கள் ப்ராபபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் தியரம்ஸ் ஆன் ப்ராபபிலிட்டி பார்த்தாங்களா? ஸோ அதில் நம்ம தியரம்ஸ் பார்த்தோம். தியரம் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் இஸ் 0. இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 0 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தட் இஸ் P of pi ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் தியரம் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் ஏ பார் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் ஏ, ஏ பாருங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் ஏ மீன்ஸ் P of A equal to 1 minus P of A barங்கிற ஃபார்முலா பார்த்தோம். ஆர் P of A bar equal to 1 minus P of A. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு A and B டூ ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தேரம் பாருங்கள் 12.5 பார்த்துருப்போம். A and Bங்கிறது டூ ஈவெண்ட்ஸ் அண்ட் B பாருங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் B. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா P of A intersection B bar equal to P of A மைனஸ் P of A intersection B. இந்த ஃபார்முலா பார்த்தாங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி சிமிலர்லி A and B are any two events, A bar is complementary of A அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா P of A bar intersection B equal to P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலா பார்த்தாங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. அடிஷன் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா addition theorem P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So இந்த formulas பார்த்தோம், problems பார்த்தாங்களா? So today's topic is
கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு பாருங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 12.8. கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சப்போஸ் எ ஃபேர் டை இஸ் ரோல்டு ஒன்ஸ், தென் த சாம்பிள் ஸ்பேஸ், நீங்கள் ஒரு டையை ரோல் பண்ணீங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? ஸோ வி ஆஸ்க் 2 questions. கொஷின் நம்பர் 1 பாருங்கள், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆட் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 2. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கொஷின். ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஆடு நம்பராக கிடைக்கணும், கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள், இஃப் த டை ஷோஸ் அன் ஆடு நம்பர், அந்த டை வந்து உங்களுக்கு ஆடு நம்பரை ஷோ பண்ணுச்சு அப்படின்னா தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1க்கு ப்ராபபிலிட்டி பாருங்கள், கேஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த டையில் பாருங்கள், இந்த டயக்ராமை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் நம்மளுக்கு எஸ் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் உங்களோட கொஷின் என்னதுங்க, கெட்டிங் ஆட் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 2. ஸோ தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் கிரேட்டர் தேன் 2. ஸோ 2க்கு மேலே ஆடு நம்பர் 3யும் 5ங்களா அந்த ரெட்டில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3, 5. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி 1 தட் இஸ் P1ன்னு எடுத்துக்கிறாங்க. P1 ஈக்குவல் டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 2 ஈக்குவல் டு n ஆஃப் 3, 5. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்குற கொஷின் என்னதுங்க, ஆடு நம்பர் கிரேட்டர் தேன் 2ன்னு கேட்குறாங்களா? ஸோ இந்த 3, 5. சரிங்களா? ஸோ n ஆஃப் 3, 5 டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் 1, 2, 3, 4, 5 n ஆஃப் s, தட் இஸ் இது வந்து உங்களுக்கு n ஆஃப் sங்க. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 2/6ங்களா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக போடும்போது a ஈக்குவல் டு தட் உங்களுக்கு ஆடு நம்பர் கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கிறது என்னென்னலாம் இருக்குதுங்க, 3, 5ங்களா, எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸுங்களா, 1, 2, 3, 4, 5 நம்ம இந்த மாதிரி பார்த்தோங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s. n ஆஃப் a நம்பர் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு, 2 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா, 2 டிவைடட் பை கீழே 6. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னங்க வரும், 1/3. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து n ஆஃப் 3, 5 n ஆஃப் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நாம் நார்மல் கொஷின் இது வரைக்கும் பார்த்தது. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 பாருங்கள், if the die shows an odd number then what is the probability that it is greater than 2. சரிங்களா? இந்த கொஷினில் if the die shows an odd number means we restrict our sample space S to a subset containing only odd number. இப்போ நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த டை வந்து உங்களுக்கு ஆடு நம்பரை ஷோ பண்ணும் பொழுது கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கிறத கண்டுபிடிங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆடு நம்பர் அந்த டை ஷோ பண்ணுது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது பாருங்கள் அந்த டை ஆடு நம்பர் மட்டும்தான் ஷோ பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிஷன். ஸோ அதனால தான் நம்மளோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த டை வந்து ஷோஸ் த ஆடு நம்பர் மீன்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் 1, 3, 5 இதுதான் உங்களுக்கு ஆடு நம்பர். அந்த டை வந்து உங்களுக்கு அந்த ஆடு நம்பரை மட்டும்தான் ஷோ பண்ணுது. சரிங்களா? அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 2 சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் S1ங்கிறது 1, 3, 5 அந்த சாம்பிள் ஸ்பேஸை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன எடுத்திருக்கேன்னா 1, 3, 5. Then our interest is to find the probability of the event getting an odd number greater than 2. So P2 equal to n of 3, 5 divided by, so உங்களுக்கு greater than 2 தான். ஸோ அந்த 1, 3, 5ல greater than 2 இருக்கிறது என்னதுங்க, 3யும் 5 தானே. ஸோ n of 3, 5 divided by n of 1, 3, 5. ஸோ உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி 1, 3, 5. ஸோ உங்களுக்கு 2/3ன்னு கிடைக்குங்களா? ஸோ இதே வந்து இந்த above 2 cases the favorable events are same but the number of exhaustive outcomes are different. ஸோ இப்போ இதில் 2 கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க, எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸு இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே டிஃபர் ஆகுது. கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கும் டிஃபர் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஆர்டினரி கண்டிஷன். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? கண்டிஷன் அவங்களே கொடுக்குறாங்க, அந்த டை வந்து ஆடு நம்பராக ஷோ பண்ணும் பொழுது கிரேட்டர் தேன் 2க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ இதுவே வந்து நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸில் எழுதுனீங்க அப்படின்னா P2 ஈக்குவல் டு n of 3,5 டிவைடட் பை n of 1 2 3 4 5 6 ஹோல் டிவைடட் பை இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபேவரபுள் கேசஸ் வந்து 3,5 அதாவது 1 2 3 4 5 6 இதில் இருந்து 3,5ங்கிறது உங்களுக்கு ஃபேவரபுள் கேசஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் 1 3 5. ஸோ அதில் n of 1, 3, 5 டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 6 டிவைடட் பை 3 டிவைடட் பை 6ன்னு வரும். இந்த 6 கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் 2/3 மட்டும் எடுத்துக்குவீங்க. எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் சேம் ஃபார் ப்ராபபிலிட்டி அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா, உங்களோட கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார்முலா பாருங்கள். த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் an event B assuming that the event A has already happened. ஸோ இந்த கொஷினையும் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கேசஸையும் பாருங்கள். இஃப் த டை ஷோஸ் an odd number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தட் இஸ் த ஈவெண்ட் ஏ ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பண்ட் ஆனதான் உங்களுக்கு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி தட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் கிரேட்டர் தேன் 2ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிரேட்டர் தேன் 2ங்கிறது நம்மளுக்கு ஈவெண்ட் பி சரிங்களா. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் an event B assuming that the event A has already happened is denoted by probability of B bar A, that is B by A அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. B by A equal to P of A intersection B divided by P of A அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த B by A A by B மாற்றி எழுதிடக்கூடாது. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் an ஈவெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நியூமரேட்டரில் வரணும் சரிங்களா. கண்டிஷன் கொடுத்து ஆல்ரெடி ஹேப்பன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டினாமினேட்டரில் வரணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B by A ஈக்குவல் டு P of A intersection B divided by P of A. ஸோ நீங்கள் இதில் இருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் P of A intersection B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 3 5 1, 3, 5 இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுறது தான் உங்களுக்கு நியூமரேட்டரில் வருதுங்களா 2 சரிங்களா. ஸோ A intersection B டிவைடட் பை இதை நீங்கள் டினாமினேட்டர் P of A அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ சம்மில் பார்த்துக்கலாம். இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் சரிங்களா. டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா நம்மளால் சம்ஸு ஃபைன் பண்ண முடியாது. சிமிலர்லி ஸோ நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். probability of A by B, the conditional probability of an event A assuming that event B has already happened நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா P of A by B equal to A intersection B divided by P of B provided P of B not equal to 0. So next பாருங்க, next theorem. So P of A by B plus A bar by B equal to உங்களுக்கு answer 1 சரிங்களா. So next multiplication theorem on probability. So theorem 12.7 பாருங்க. The probability of the simultaneous happening of two events A and B is P of A intersection B equal to P of A by B into P of B or P of A intersection B equal to P of B by A into P of A சரிங்களா. So next பாருங்க. ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நம்ம இந்த 2 ஃபார்முலாஸ் பார்த்தோங்களா. P of B by A equal to P of A intersection B divided by P of A, P of A by B equal to P of A intersection B divided by P of B அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் தேரம் பாருங்கள். நீங்கள் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியிலேருந்து தான் மல்டிப்ளிகேஷன் தேரம் எழுத போகிறீங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சைமல்டேனியஸ் ஹேப்பனிங் ஆஃப் 2 events A and B is பாருங்கள், இந்த டேர்மை நீங்கள் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. P of A intersection B equal to ஸோ இந்த ரெண்டு டேர்மே P of A intersection B equal to P of A by B into P of B or P of A intersection B equal to P of B by A into P of A சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். 2 events A and B are said to be independent if and only if P of A intersection B equal to P of A into P of B சரிங்களா. நெக்ஸ்ட்டு
ரிசல்ட் பாருங்கள் P of A by B equal to ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா வந்து P of A by B அப்படின்னா P of A intersection B divided by P of Bங்களா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் A intersection Bக்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், P of Bயும் P of Bயும் கேன்சல் ஆகிட்டு P of A மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் P of B by A P of B by A equal to P of A intersection B divided by P of A ஃபார்முலாங்களா. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் ஏவும் பி இண்டிபெண்ட்டாக இருந்தால் A இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக நீ என்னென்னு போடலாம், A இன்ட்டு P of Bன்னு போடலாங்களா. P of A கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் P of B மட்டும் கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு தட் ஈவெண்ட்ஸ் A1 A2 AN ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட். ஸோ நம்ம 2 ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் இண்டிபெண்ட் சொன்னோம். ஸோ உங்களுக்கு n ஈவெண்ட்ஸ் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் அப் டு AN ஈக்குவல் டு P of A1 இன்ட்டு P of A2 டாட் P of AN எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா பார்த்துட்டோம். P of A by B ப்ளஸ் P of A bar by B ஈக்குவல் டு உங்களுக்கு டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் ஒன்றா கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தியரம் 12.9 suppose A and B are two events such that P of A not equal to 0 and P of B not equal to 0. சரிங்களா, இப்போ உங்களுக்கு 2 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த ஈவெண்ட்ஸ் வந்து P of Aவும் நாட் ஈக்குவல் டு 0 P of Bயும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0. சரிங்களா, இண்டிபெண்ட் அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு P of A இன்ட்டு P of B. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ இந்த P of Aவும் P of Bயும் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஏ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0 ஆகணும். A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0 ஆகணும்னா P of Aவும் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இண்டிபெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு சேமாக ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0 ஆகணும். இதில் ஏதாவது எய்தர் கேஸ் P of A ஆர் P of B ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு 0வாக இருந்துச்சுன்னா தான் இந்த டேர்ம் உங்களுக்கு 0 ஆகும். நாம் இங்கே என்ன எடுத்துக்கிறோம், P of A நாட் ஈக்குவல் டு 0 P of B நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஏவும் பியும் உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா தே கேனாட் பி இண்டிபெண்ட். இஃப் A and B are independentனா தே கேனாட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சரிங்களா, ஸோ உங்களுக்கு 2 ஈவெண்ட்ஸ் வந்து P of Aவும் நாட் ஈக்குவல் டு 0 P of Bயும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இண்டிபெண்ட்டாக இருக்காது. இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவா இருக்காது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்காது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு தியரம் 12.8 பாருங்கள். இஃப் A and B are independent then A bar and B bar are independent அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் A bar and B bar are independentனா P of ஸோ உங்களுக்கு ஏவும் B இண்டிபெண்ட்னா என்னங்க பார்த்தோம் நம்ம, A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு P of A இன்ட்டு P of B அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா பார்த்தாங்களா. ஸோ அதே சேம் ஃபார்முலாவை எழுதுங்க. டு ப்ரூவ் A bar B bar இண்டிபெண்ட்னா நீங்கள் என்னங்க சொல்லணும், A bar இன்டர்செக்ஷன் B bar ஈக்குவல் டு P of A bar இன்ட்டு P of B bar அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுங்களா. So since A and B are independent already given, so A intersection B equal to P of A into P of B write பண்ணிக்கலாங்களா. So next பாருங்க, ஸோ இந்த ப்ரூஃபில் LHS டேர்ம் எடுத்துக்கோங்க. P of A bar intersection B bar equal to P of A union B the whole barன்னு ரைட் பண்ணிக்கலாங்களா நம்ம ஃபார்முலா படி. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிற பாரை வந்து நீங்கள் யூனியன் போட்டு ஹோல் பாராக மாற்றிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு P of A bar. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நான் இப்போ தான் சொன்னேன். A barனா 1 மைனஸ் P of Aன்னு எழுதலாங்களா. ஸோ இந்த A பாருங்கிறது A யூனியன் B த ஹோல் பாரை A பாராக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் P of A அப்படிங்கிற மாதிரி எழுதலாங்களா. 1 மைனஸ் P of A யூனியன் B விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A யூனியன் Bக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அடிஷன் ப்ராபபிலிட்டி P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் P of A மைனஸ் P of B ப்ளஸ் P of A இன்டர்செக்ஷன் Bக்கு பதில் P of A இன்ட்டு P of B அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் 1 மைனஸ் P of A இந்த ரெண்டு டேர்மும் நீங்கள் அப்படியே ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து ஸோ கன்சிடர் தீஸ் 2 டேர்ம்ஸ் டேக்கிங் அவுட் சைட் P of B. ஓகேங்களா, ஸோ மைனஸ் P of B அவுட் சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மைனஸ் P of A மட்டும் ரிமைண்டர் இருக்குங்களா. ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் P of A 1 மைனஸ் P of A அவுட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க, 1 மைனஸ் P of B. ஸோ 1 மைனஸ் P of A அப்படின்னா P of A bar, 1 minus P of B na P of B bar. So therefore A bar and B bar are independent.
நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரூஃப் பாருங்கள். டு ப்ரூவ் ஏ அண்ட் பி பார் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏவும் பியும் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது ஏவும் பி பாரும் இண்டிபெண்ட் நாம் என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டு ப்ரூவ் ஏ அண்ட் பி பார் ஆர் இண்டிபெண்ட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பார். ஓகேங்களா. ஸோ என்ன இண்டிபெண்ட்னு கேட்குறாங்களோ அந்த டேர்ம் அப்படியே எடுத்து நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டு இந்த சைடு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. P of A intersection B bar equal to நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துட்டோம். P of A minus P of A intersection B. P of A minus A intersection B க்கு பதில் P of A into P of B னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, P of Aவை அவுட்டரில் எடுத்துருங்க. P of A அவுட்டரில் எடுத்திங்கன்னா 1 minus P of B. So which is equal to P of A into P of B barன்னு இருக்கும். So therefore A and B bar are independent. சரிங்களா. நெக்ஸ்ட்டு to prove A bar and B are independent அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ to prove A bar B independentனா A bar intersection B equal to P of A bar into P of B. சரிங்களா. ஸோ இப்போ P of இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, எல்ஹெச் P of A bar intersection B equal to P of B minus P of A intersection Bங்களா ஃபார்முலா. ஸோ which is equal to P of B minus P of A into P of B. சரிங்களா. ஸோ which is equal to P of B அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா P of B அவுட்டரில் எடுத்துட்டிங்கன்னா 1 minus P of A. ஸோ P of B into P of Aவுக்கு பதிலாக P of A barன்னு போட்டிங்கன்னா A bar and B are independent. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 12.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கேன் டூ ஈவெண்ட்ஸ் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இண்டிபெண்ட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏ பின்னு நீங்கள் டூ ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஏ இன்டர்செக்ஷன் பி 0, இண்டிபெண்ட்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கேஸ் 1 பாருங்கள். பை தேரம் 12.9 இந்த தேரம் 12.9 படி உங்களுக்கு பி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, P of B not equal to 0ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் த ஈவெண்ட்ஸ் A and B cannot mutually exclusive and independent simultaneously. உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவும் இண்டிபெண்ட்டும் சைமல்டேனியஸாக கண்டிப்பாக உங்களுக்கு அக்கர் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். if either P of A 0 or P of B 0. சப்போஸ் இந்த P of A 0வாக இருந்திருக்கலாம் ஆர் P of B 0, ஏதோ ஒன்று 0னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஸோ P of A இன்டர்செக்ஷன் பியும் 0, P of A இன்டர்செக்ஷன் பி இங்கேயும் ரெண்டுமே ஆன்சர் சேமாக வரும் பொழுது உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், உங்களுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும் சைமல்டேனியஸாக. ஸோ இஃப் எய்தர் P of A ஈக்குவல் டு 0 ஆர் P of B ஈக்குவல் டு 0னா தென் த ஈவெண்ட்ஸ் A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இண்டிபெண்ட் சைமல்டேனியஸ்லி. சரிங்களா. Next second sum பாருங்க. If A and B are two events such that P of A union B equal to 0.7, A intersection B equal to 0.2, P of B equal to 0.5, then show that A and B are independent. A and B are independent னா உங்களுக்கு என்னங்க proof? P of A intersection B equal to P of A into P of B இப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா ஏவும் B இண்டிபெண்ட்னு சொல்லிடலாங்களா. ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் பாருங்கள். P of A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, P of B கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு P of A தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ we know that P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ உங்களோட given கொஷினில் P of B மட்டும்தான் இருக்குது. P of Aவை நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா தான் P of A into P of Bயோட வேல்யூ உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா அடிஷன் தியரம் தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க வேல்யூஸை. 0.7 P of A we don't know, P of B value 0.5 minus 0.2. ஸோ 0.7 equal to P of A. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும், 0.3. ஸோ P of A ஈக்குவல் டு, ஸோ இந்த டேர்ம் இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.7 மைனஸ் 0.3. ஸோ P of A ஈக்குவல் டு 0.4. நெக்ஸ்ட்டு P of A இன்டர்செக்ஷன் B 0.2 1ன்னு எடுத்துக்கோங்க. P of A into P of B 0.4 into 0.5 அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.20ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் 0.2னே ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெசிமலுக்கு அடுத்து அந்த சைடு இருக்கும்போது இந்த 0 உங்களுக்கு வேல்யூ கிடையாது. அதனால் நீங்கள் 0.2னே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.2 ஃப்ரம் 1 and 2. P of A intersection B equal to P of A into P of Bன்னு எழுதலாங்களா. ஸோ A and B are independent. Next third sum.
If A and B are two independent events such that A union B 0.6, P of A 0.2, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் P of B. ஸோ A union B கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு P of A கொடுத்துட்டாங்க. A and B are independent events சொல்லிட்டாங்க. If A and B independent events, we know the formula P of A intersection B equal to P of A into P of B. சரிங்களா. ஸோ we know that. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் A யூனியன் பிக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியுது, P ஆஃப் ஏவுக்கு வேல்யூ தெரியுது, P ஆஃப் பிக்கு வந்து உங்களுக்கு என்ன அது வேல்யூ தெரியாது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் போடும்போது A இன்டர்செக்ஷன் பிக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியாது, A யூனியன் பிக்கு தான் வேல்யூ தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அடிஷன் தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ A union B equal to ஃபார்முலாவை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. P of A plus P of B minus A intersection Bக்கு பதில் P of A into P of Bன்னு போடுங்க. ஸோ P of A union B equal to P of A plus இந்த டூ டேர்ம்ஸில் இருந்து P of B அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 minus P of A மட்டும் இருக்குங்களா. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 0.6 equal to 0.2, P of Bக்கு வேல்யூ we don't know, 1 minus 0.2. சரிங்களா. ஸோ இப்போ 0.6 equal to 0.2 plus P of B into 0.8. ஸோ இப்போ பாருங்கள் 0.8 into P of B இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேர்ம் அப்படியே ஒன் சைடு வச்சுக்கோங்க, இந்த டேர்மை மட்டும் நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா P of B into 0.8 equal to 0.6 minus 0.2, ஸோ 0.4. ஓகேங்களா ஆன்சரு. ஸோ P of B equal to 0.4 divided by 0.8, இந்த டேர்ம் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் 0.4 divided by 0.8 நீங்கள் டிவைட் பண்ணும்போது பாருங்கள், இந்த 0.4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது, அதனால நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. 4/8னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும், 1/2னா 0.5. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் P of A equal to 0.5, P of B equal to 0.8, P of B by A கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 0.8. ஃபைண்ட் A by B and P of A union B. சரிங்களா. ஸோ இப்போ given P of A equal to 0.5ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, P of Bங்கிறது 0.8ன்னு கொடுத்துட்டாங்க, P of B by A 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ P of A by B நீங்கள் ஃபைன் பண்ணணும், A யூனியன் B ஃபைன் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த P of B by A equal to உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, P of A intersection B into P of A. ஸோ P of A intersection B divided by P of A. சரிங்களா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், which is equal to 0.8. ஓகேங்களா. ஸோ இப்போ P of A intersection B equal to 0.8 into P of A, இந்த டேர்மை நீங்கள் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ 0.8 into P of Aவுக்கு பதில் ஆல்ரெடி we know the value 0.5. ஸோ P of A intersection Bங்கிறது உங்களுக்கு 0.4ன்னு கிடச்சிருச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தான் நான் நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் P of A bar B. ஸோ உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B தெரிஞ்சதுனா தான் A by B உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ P of A by B equal to P of A intersection B divided by P of B. ஃபார்முலாவில் அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 0.4 divided by 0.8. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/8ன்னு கிடைக்கும், ஆன்சர் 1/2 0.5. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு A யூனியன் B அடிஷன் தியரம் போடுங்க. P of A plus P of B minus P of A intersection B. சரிங்களா. ஸோ உங்களுக்கு A யூனியன் B தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபைன் பண்ணணும். சப்போஸ் A அண்ட் B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் A intersection Bங்கிறது என்ன எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மற்ற இடங்களில் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், A யூனியன் B அப்படின்னா P of A plus P of B minus P of A intersection B ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகும். ஓகேங்களா. ஸோ which is equal to P of A value 0.5, P of B value 0.8 minus 0.4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.9 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். இஃப் ஃபார் 2 events A and B
P of A equal to 3 by 4, P of B equal to 2 by 5 and A union B equal to S sample space. Find the conditional probability A by B னு கேட்குறாங்க. P of A இது P of B already given. ஸோ உங்களுக்கு A union B equal to S அப்படின்னா probability value என்னவாங்க இருக்குங்க? P of A union B equal to P of Sன்னு எடுத்துக்கலாங்களா? P of S ஓட வேல்யூ உங்களுக்கு 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் A by B கண்டுபிடிக்கணும். P of A by Bக்கு உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா? P of A by B equal to P of A intersection B divided by P of B. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ P of B ஓட வேல்யூ we know, but A intersection B ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ we have to find the value of P of A intersection B. P of A intersection B ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அடிஷன் தேரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா A union B, P of A, P of B எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரியும். A intersection B என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ which is equal to பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு P of A intersection B வேல்யூ தானே தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு போயிடுங்க, A union B இங்கே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? P of A intersection B equal to P of A plus P of B minus P of A union B. சப்ஸ்டியூஷன் கொடுங்க வேல்யூ 3 by 4, 2 by 5 minus 1 which is equal to. ஸோ உங்களுக்கு LCM 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு LCM பாருங்கள் 20ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் ஆல்ரெடி 4 இருக்குது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? 5 into 3 15 ப்ளஸ் இங்கே LCM 20ன்னு எடுக்கும்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா? 4 into 2 8. ஸோ இங்கே நம்மளுக்கு டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. LCM 20னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20 கிடைக்குங்களா? ஸோ 15 + 8 மைனஸ் 20 டிவைடட் பை 20 அப்படின்னா உங்களுக்கு 3 by 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் A intersection B க்கு. ஸோ P of A by B equal to P of A intersection B divided by P of Bங்களா ஃபார்முலா, which is equal to 3 by 20 divided by 2 by 5. இப்போ நீங்கள் டினாமினேட்டரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். 3 by 20 into 5 by 2ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ 3 by 8 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். A problem in mathematics is given to 3 students. ஓகேங்களா? ஸோ நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஒரு ப்ராப்ளத்தை. whose chances of solving it are 1 by 4, 1 by 3, 1 by 4 and 1 by 5. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், what is the probability that the problem is solved? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் வில் சால்வ் இட். ஓகேங்களா? ஸோ நான் கிவன் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் ABC அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ P of A அந்த ஏங்கிறவங்க சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி 1 by 3, பிங்கிறவங்க சால்வ் பண்ணுறதுக்கு 1 by 4, சிங்கிறவங்க சால்வ் பண்ணுறதுக்கு 1 by 5. சரிங்களா? இப்போ A பார்ங்கிறது ஏங்கிறவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாததுக்கு ப்ராபபிலிட்டி. P of A பார்னா 1 minus P of Aங்களா ஃபார்முலா. ஸோ 1 minus 1 by 3, 2 by 3. P of B bar, B சால்வ் பண்ணாததுக்கு ப்ராபபிலிட்டி 3 by 4. C பார்னா C சால்வ் பண்ணாததுக்கு ப்ராபபிலிட்டி 4 by 5. சரிங்களா? இதெல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், the probability that the problem is solved. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும், யாரும் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ்டு ஈக்குவல் டு A union B union C. சரிங்களா? எய்தர் ஒன்றா உங்களுக்கு A சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆர் B சால்வ் பண்ணியிருக்கலாம், ஆர் C சால்வ் பண்ணியிருக்கலாம், ஆர் AB சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை BC சால்வ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா AC இல்லைன்னா ABC யார் வேணாலும் சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் சரி. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் வில் பி சால்வ் அப்படின்னா உங்களுக்கு A union B union C. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக A union B union C உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா P of Aனா 1 minus P of A பார்னு எழுதலாங்களா? ஸோ 1 minus P of A union B union C the whole பார்னு போட்டுக்கோங்க, which is equal to 1 minus P of unionனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஷன் போட்டு பாரை இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா? A bar intersection B bar intersection C bar. ஸோ which is equal to 1 minus P of A bar, P of B bar, P of C bar. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. நீங்கள் இது வரைக்கும் போட்டது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த நீங்கள் ஸ்டெப்ஸ் போடாத கூட டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ், யாரோ ஒருத்தர் சால்வ் பண்ணால் போதும். எய்தர் A சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், B சால்வ் பண்ணிக்கலாம், தட் இஸ்
அட்லீஸ்ட் ஒன்றுனா ஒருத்தர் மட்டும் யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைன்னா 2 பேர் சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைன்னா அந்த 3 பேருமே என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டியில் இருந்து யாருமே சால்வ் பண்ணாத 3 பேருமே சால்வ் பண்ணாத அந்த ப்ராபபிலிட்டி மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருங்களா அட்லீஸ்ட் ஒன்றுக்கு. ஸோ அதனால தான் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னா ஏ சால்வ் பண்ணலை, பி பார் சி பார், ஏபிசி இந்த 3 பேருமே சால்வ் பண்ணாததை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ராபபிலிட்டி மட்டும் 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலா இதிலிருந்து கூட எழுதிக்கலாம், இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போடணுங்கிறது கிடையாது. விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ பாருக்கு 2/3, பி பாருக்கு 3/4, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி பாருக்கு 4/5, விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாம் 4 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மைனஸ் 2/5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 2 டிவைடட் பை 5னா ஆன்சர் 3/5. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் வில் சால்வ் இட். எக்ஸாக்டாக ஒருத்தர் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ் பண்ணு, ஏதாவது யாரோ ஒருத்தர் சால்வ் பண்ணால் போதும். பட் ஆனால் இங்கே உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்விங் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா பி ஆஃப் பி பார் சி பார் 2 பேரும் சால்வ் பண்ணியிருக்கக்கூடாது. சரிங்களா? ப்ளஸ் பி ஆஃப் ஏ, அதாவது ஏ சால்வ் பண்ணலை, பி சால்வ் பண்ணியிருக்காங்க, சி சால்வ் பண்ணல, பி பார்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி ஆஃப் ஏ பார் பி பார் பி ஆஃப் சி. ஸோ ஏவும் பியும் சால்வ் பண்ணல, சி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 கேசஸ் தான் இருக்கும். ஒன்றா உங்களுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், ஏ சால்வ் பண்ணி 2 பேர் விட்டுருந்துருக்கலாம், ஆர் பி சால்வ் பண்ணியிருக்கலாம், மீதி ரிமைனிங் 2 பேர் சால்வ் பண்ணாத இருந்திருக்கலாம், ஆர் சி சால்வ் பண்ணி ரிமைனிங் 2 பேர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சால்வ் பண்ணாத இருக்கலாம். இதுதான் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் வில் சால்வ் இட். வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1/3, 3/4, 4/5. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது, ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 2/3, 1/4, பி ஆஃப் சிக்கு 4/5, ஏ பாருக்கு 2/5, பி பாருக்கு 3/4, சிக்கு 1/5. சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இந்த 3 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆனால் 1/5. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 கேன்சல் ஆகிடும், 2/15. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கேன்சல் ஆகிடுச்சு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, ஸோ 1/10. ஸோ இப்போ இதில் 3க்குமே உங்களுக்கு காமன் எல்சியம் பார்த்தீங்கன்னா 30 தான். ஸோ காமன் எல்சியம் 30 அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணுங்களா, செகண்ட் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துருங்களா, தேர்ட் டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 3 3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 13/30 கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th சம். த ப்ராபபிலிட்டி தட் எ கார் பீயிங் ஃபில்டு வித் petrol will also need an oil change is 0.30. The probability that it needs a new oil filter is 0.40, and the probability that both oil and filter need changing is 0.15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு கார் வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த 2 ப்ராசஸ் என்னென்னா ஆயில் சேஞ்ச் ஒரு ப்ராசஸ், இன்னொன்று வந்து நியூ ஆயில் ஃபில்டர். 2 ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த 2 ப்ராசஸை ஏங்கிறது ஆயில் சேஞ்சுன்னு எடுத்துக்கோங்க, பிங்கிறது நியூ ஆயில் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ அவங்க காரில் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் பி ஆஃப் ஏங்கிறது 0.30, ஆயில் ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பி ஆஃப் பி 0.40. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போத் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.15. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன்ஸ். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இஃப் த ஆயில் ஹேட் டு பி சேஞ்ச்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம இல்லுஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பார்த்தோங்க, இஃப் த டை ஷோஸ் an odd number, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோங்களா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு. அதே மாதிரி தான் இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் த ஆயில் ஹேட் டு பி சேஞ்ச்டு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட். ஸோ இப்போ உங்களுக்கு ஆயில் சேஞ்சுக்கு என்னங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏ, ஆயில் ஃபில்டருக்கு பி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோமா. இந்த ப்ராபபிலிட்டி என்ன ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அது நியூமரேட்டரில் வரணும், கண்டிஷன் டினாமினேட்டரில் வரணும். அப்படின்னா பி ஆஃப் பி பை ஏங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூ ஆயில் ஃபில்டர் தான். ஸோ பி ஆஃப் என்ன கண்டிஷன் ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்குறாங்களோ அது நியூமரேட்டர், டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன வரணும் கண்டிஷன், அதாவது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்களோ அது. ப்ராபபிலிட்டியில் என்ன கேட்குறாங்களோ அது நியூமரேட்டர்லையும், கண்டிஷனை வந்து டினாமினேட்டர்லையும் போடும். ஸோ பி பை ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா ரைட் பண்ணுங்கள்,
P of A intersection B divided by P of A. So 0.15 divided by 0.30 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது 100 மல்டிப்ளை பண்ணிக்கோ, 100 100 அப்படின்னா 15/13 வருங்களா, 15/30 சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2 0.5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இஃப் எ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆயில் ஹேஸ் பீன் சேஞ்ச்டு? ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏ, நியூ ஆயில் ஃபில்டருக்கு பின்னு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ப்ராபபிலிட்டி என்ன கேட்குறாங்க, ஆயில் சேஞ்சுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏ டிவைடட் பை கண்டிஷன் என்ன உங்களுக்கு பி. ஸோ பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0.15 டிவைடட் பை 0.40. ஸோ இதை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15/40 கிடைக்கும். 15/40 கேன்சல் பண்ணிங்கன்னா 3/8 0.375 டிவைட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8th சம். One bag contains 5 white and 3 black balls. Another bag contains 4 white and 6 black balls. If one ball is drawn from each bag, find the probability that both are white, both are black, one white and one black. சரிங்களா. ஸோ இப்போ கிவனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து எழுதிக்கோங்க. பேக் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா A1 A2, நீங்கள் எந்த நோட்டேஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். A1 A2ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக B1 B2ன்னு நீங்கள் எடுத்திங்கனாலும் கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி நீங்கள் நோட்டேஷன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் பேக் A1 A2ன்னு எடுத்துக்கிறேன். ஒயிட் பாலை டபுள்ஜூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிளாக் பாலை பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் 5 ஒயிட் பாலும் 3 பிளாக் பாலும் கொடுத்துருக்காங்களா. அனதர் பேக் செகண்ட் பேக்கில் 4 ஒயிட்டு 6 பிளாக் கொடுத்துருக்காங்களா. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பேக் 1ல் 8 பாலும் பேக் 2ல் 10 பால்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன். இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஒன் பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் ஈச் பேக், ஒவ்வொரு பேக்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பால் செலக்ட் பண்ணணும். A1ல் நீங்கள் ஒரு பாலை சூஸ் பண்ணணும், A2ல் ஒரு பாலை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் ஒயிட். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த 2 பால் இருக்குது பார்த்தீங்களா, பேக் 1ல் ஒரு பாலும் பேக் 2ல் ஒரு பாலும். இந்த பேக் 1ல் வர பாலே எனக்கு ஒயிட்டாக இருக்கணும், பேக் 2ல் வர பாலே எப்படி இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், போத் ஆர் ஒயிட், ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் ஒயிட் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் 2 பாலை சூஸ் பண்ணணும், அந்த 2 பாலுமே எப்படி இருக்கணும், ஒரு பால் வந்து பேக் 1ல் இருக்கணும், இன்னொரு பால் எப்படி இருந்திருக்கணுங்க, பேக் 2ல் இருக்கணும். ஸோ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பேக் 1ல் தட் இஸ் A1ல் ஒயிட் பாலை சூஸ் பண்ணுங்கள் இன்ட்டு செகண்ட் பால் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, பேக் 2 A2ல் ஒயிட் பாலை சூஸ் பண்ணுங்கள். கண்டிஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வருது ஓகேங்களா. ஸோ இப்போ P ஆஃப் WJ/A1 P ஆஃப் WJ/A2. ஸோ இப்போ உங்களுக்கு பேக் 1ல் ஒயிட் பால் சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, 5 சான்சஸ். டோட்டலாக எவ்வளோ பால் இருக்குது, 8, 5/8 இன்ட்டு பேக் 2ல் பாருங்கள் 4 ஒயிட் பால் இருக்குது, 4/10 டோட்டல் சரிங்களா. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது 2 கேன்சல் ஆனால் 2, இது 2யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ ஆன்சர் 1/4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போத் ஆர் பிளாக் அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 that is bag 1ல் பிளாக் பாலு இன்ட்டு பேக் 2ல் பிளாக் பாலு சரிங்களா, which is equal to பிளாக் பால் மொத்தம் எவ்வளோங்க இருக்குது, 3/8 பேக் 1க்கு, பேக் 2க்கு 6/10. ஸோ 3/8 6/10 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் பண்ணிங்கன்னா 4 3 சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு 9/14 ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள், 1 ஒயிட் அண்டு 1 பிளாக். இப்போ உங்களுக்கு 1 ஒயிட்டு 1 பிளாக் சரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் 1 ஒயிட்டு 1 பிளாக் சூஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு earn 1 தட் இஸ் பேக் 1 இருக்குது, பேக் 2ல் இருக்குது சரிங்களா. இப்போ பேக் 1ல் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் 2ல் நீங்கள் என்ன தான் எடுத்தாகணும், பிளாக் தான் எடுக்கணும். உங்களோட காம்பினேஷன் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக் வரணும் ஓகேங்களா. அதே மாதிரி பேக் 1ல் பிளாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா பேக் 2ல் நீங்கள் என்ன தான் சூஸ் பண்ணணும், ஒயிட்டை தான் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பாருங்கள், இப்போ 1 2 பேக் 1ல் நீங்கள் ஒயிட்டை சூஸ் பண்ணிங்கன்னா பேக் 2ல் பிளாக், இங்கே பிளாக்னா
உங்களுக்கு என்ன வந்துடும், இங்கே பிளாக் அப்படின்னா இங்கே ஒயிட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் கண்டிஷன் எப்படி எழுதியிருக்கிறேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் ஃப்ரம் பேக் 1 W/A1 இன்ட்டு செகண்ட் பாலுக்கு பிளாக் பால் பை A2. சரிங்களா? இது பேக் 1ல் ஒயிட் பாலும் பேக் 2ல் பிளாக் பாலும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ப்ளஸ் பேக் 1ல் பிளாக் பாலும் பேக் 2ல் ஒயிட் பாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P of W/A1 into P of B/A2 plus P of B/A1 into P of W/A2 which is equal to, ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ தெரியும். இங்கே பாருங்கள், W/A1 அப்படின்னா ஒயிட் பால் ஃப்ரம் A1 அப்படின்னா 5/8. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 5/8 6/10 வந்துடும், ப்ளஸ் 3/8 4/10. சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம். 6 × 5 30 / 80 ப்ளஸ் 12/80. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 42/80 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும், which is equal to 21/40. நெக்ஸ்ட்டு 9th sum பாருங்கள். 2/3 of a student in a class are boys and rest girls. It is known that the probability of a girl getting a first grade is 0.85 and that of boy is 0.70. Find the probability that a student chosen at random will get first grade marks அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? let B be a boys. அண்ட் இங்கே பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் A1 A2 கூட எடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பிங்கிறது பாய்னும் ஜிங்கிறது நான் என்ன எடுத்துருக்கிறேன், கேர்ள்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு கிளாஸில் ஏங்கிறது கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடு மார்க். ஸோ இங்கே அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தட் இஸ் 2/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸாக இருக்காங்க, ரிமைனிங் வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லி. இட் இஸ் நோன் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கேர்ள் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடு. இப்போ அந்த கேர்ள் பாய் வந்து ஃபஸ்ட் கிரேடு வாங்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிரேடுங்கிறத நான் ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். லெட் ஏ பி கெட்டிங் எ ஃபஸ்ட் கிரேடு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பாய் வந்து 2/3 ஆஃப் த கிளாஸாங்களா, மொத்தம் 3 பங்கில் 2 பங்கு பாய்ஸ் இருக்காங்க, 1 பங்கு எப்படி இருக்காங்க உங்களுக்கு கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா பாய்ஸ் வந்து 2/3, கேர்ள்ஸ் வந்து 1/3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி. கொஷினை பாருங்கள். இட் இஸ் நோன் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கேர்ள் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேட் அண்ட் பாய் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடு. சரிங்களா? கேர்ள் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடுக்கு வந்து 0.85, பாய் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேட் 0.70 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாய் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடுனா ஏங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பாய் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடு 0.70, ப்ராபபிலிட்டி ஆஃப் கேர்ள் கெட்டிங் ஃபஸ்ட் கிரேடு வந்து 0.85 ஏ பை ஜி. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் இஸ் சூஸன் அட் ரேண்டம் வில் கெட் த ஃபஸ்ட் கிரேடு மார்க்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள், அவங்க ஃபஸ்ட் கிரேடு மார்க் வாங்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது அது பாயாகவும் இருக்கலாம் ஆர் கேர்ளாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பாய்க்கும் போடணும் கேர்ளுக்கும் போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் P of Bனா பாயாக இருந்துச்சுன்னா P of B இன்ட்டு P of A by B ப்ளஸ் P of G, அதாவது தட் இஸ் கேர்ள், அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஒருத்தர் வந்து கேர்ளாக இருந்துச்சுன்னா P of G இன்ட்டு P of A by G, தட் இஸ் P of A ஈக்குவல் டு பாய் சூஸன்னா அந்த பாய் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு வாங்குறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, கேர்ளை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு வாங்குறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ இது 2/3 இன்ட்டு 0.70, 1/3 இன்ட்டு 0.85. இந்த பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், 0.70னா 70/100ன்னு எழுதிக்கலாங்களா? அதே மாதிரி இந்த 0.85 85/100ன்னு எழுதிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கேன்சல் ஆகாது. ஸோ 70 × 2னா 140 டிவைடட் பை 3 × 100னா 300 ப்ளஸ் 85/300. ஸோ 225/300. ஸோ சிம்ப்ளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு கிடச்சிடும். ஆன்சர் 0.75. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். 10th sum, given P of A equal to 0.4 and P of A union B equal to 0.7.
ஃபைண்ட் P of B if கண்டிஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A and B are mutually exclusive. ஸோ ஏவும் பி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறாங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும்போது P of B ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ we know that P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bங்களா. ஏவும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா A intersection B யோட வேல்யூ 0ங்களா. ஸோ P of A union B னா P of A plus P of B. ஸோ P of A union Bக்கு 0.7 ஏவுக்கு 0.4 P of B அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் நீங்கள் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா P of B equal to 0.7 minus 4 0.3. நெக்ஸ்ட்டு செகண்டு A and B are independent events. If A and B are independent na if and only if P of A intersection B equal to P of A into P of Bங்களா. ஸோ ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா தான் P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A into P of Bன்னு போட்டுக்கலாங்களா. P of A union B equal to P of A plus இந்த டூ டேர்ம்ஸ்லேருந்து P of B அவுட்டரில் எடுத்துக்கோங்க 1 minus P of Aன்னு கிடைக்கும். ஸோ P of A union Bக்கு 0.7 equal to P of Aக்கு 0.4 plus P of B into 1 minus 0.4. ஸோ 0.7 equal to 0.4 plus 0.6 into P of B அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 0.6 into P of B equal to 0.7 minus 0.4 which is equal to 0.3ன்னு கிடைக்கும். ஸோ P of B equal to 0.3 divided by 0.6 னா 3/6 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3/6 னா 1/2 னா 0.5 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் P of A by B equal to 0.4ன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. A by B அப்படின்னா P of A intersection B divided by P of B equal to 0.4ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. P of A intersection B equal to 0.4 into P of B அப்படிங்கிறது நீங்கள் இந்த கண்டிஷனை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு P of Bயோட வேல்யூ தான் வேணும். ஸோ P of B வேல்யூ வேணும் போது இங்கே பாருங்கள் A intersection B தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலையே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பட் A intersection B நம்மளுக்கு தெரியாதனால நீங்கள் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A union Bக்கு வேல்யூ தெரியும் உங்களுக்கு ஏவுக்கு தெரியும் P of B தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. P of A intersection Bக்கு பதில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க minus 0.4 into P of B. ஸோ இப்போ வேல்யூ போடுங்க A union Bக்கு 0.7 0.4 plus P of B into ஸோ இப்போ இதில் இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா P of B அவுட்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 minus 0.4. ஸோ 0.7 equal to 0.4 into P of B into 0.6ன்னு கிடைக்கும். ஸோ 0.6 into P of B equal to 0.7 minus 0.4 னா 0.3. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். P of Bங்கிறது 0.3 divided by 0.6 னா 3/6ன்னு கிடைக்கும். ஆன்சர் 1/2 னா 0.5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு P of B by A equal to 0.5 உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் ஒரு ரிலேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். P of A intersection B divided by P of A equal to 0.5ன்னு போட்டுக்கலாங்களா. ஸோ A intersection B னா 0.5 into P of A. ஸோ we know that addition formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ A union Bக்கு 0.5 P of Aக்கு 0.4 P of B minus 0.5 into P of Aன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. 0.7 equal to 0.4 plus P of B minus 0.5 into 0.CA that is 0.5 into P of Aக்கு பதில் 0.4ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க இந்த இடத்துல சரிங்களா. ஸோ இப்போ 0.7 plus 0.4 plus 0.3 minus 0.2 ஓகேங்களா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.2ன்னு கிடைக்கும். 0.7 equal to 0.4 into V மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.2 plus P of B. ஸோ P of B equal to 0.7 minus 0.2 ஆன்சர் 0.5 கிடைச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th சம் பாருங்க. A year is selected at random. What is the probability that it contains 53 Sundays? Next it is a leap year which contains 53 Sundays. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த அதே மாதிரி மாடலில் சம்மு பார்த்துருக்கோம். ஸோ லெட் A1 be a leap yearனு எடுத்துக்கோங்க. A2ங்கிறது நான் லீப் இயர்னு எடுத்துக்கோங்க. Bங்கிறது செலக்டிங் 53 Sundays ஓகேங்களா. சரிங்க இப்போ பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 லீப் இயர் அப்படின்னா உங்களுக்கு 4 இயருக்கு ஒன்ஸ் தான் உங்களுக்கு லீப் இயர் கிடைக்கும். ஸோ 1/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 அப்படின்னா நான் லீப் இயர். ஸோ இப்போ உங்களுக்கு 1 2 3 4 ஸோ மொத்தம் 4 வருஷத்தில் உங்களுக்கு 1 இயர் மட்டும் லீப் இயராக இருக்கும் 1/4. மீதி ரிமைனிங் 3 இயர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குங்க நான் லீப் இயராக இருக்குங்களா 3/4. ஸோ A1 A2 ப்ராபபிலிட்டி எழுதியாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் B by A1 that is
லீப் இயரில் 53 சண்டேஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? A2ங்கிறது என்னதுங்க? நான் லீப் இயரில் 53 சண்டேஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத பாருங்கள். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 2/7 எழுதிருக்கு. லீப் இயர்னால் 366 டேஸுங்களா? அதில் 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? அந்த 2 டேஸ் எப்படி வரலாங்க? சண்டே மண்டே வரலாம், மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. இப்போ உங்களுக்கு 53 சண்டேஸ் வரணும் அப்படின்னா 2 சான்சஸ். இங்கே ஒரு சண்டே மண்டே வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே. இந்த 2 சான்சஸில் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 53 சண்டேஸ் வந்துடும். அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. மொத்தமாக 7ல் உங்களுக்கு சண்டே வரதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ 2/7. நெக்ஸ்ட்டு நான் லீப் இயரில் 53 சண்டேஸ் வரதுக்கு பாருங்கள். நான் லீப் இயரில் 365 டேஸுங்களா? 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே. அந்த 1 டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. இப்போ இதில் உங்களுக்கு மொத்தம் 7 சான்சஸில் சண்டே வரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ், இந்த சண்டே மட்டும்தான் இருக்குது. ஸோ 1/7. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த ஆன்சர்லாம் பார்த்துருக்கோம் 12.1ல். ஓகேங்களா? இந்த சம்ம சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், இட் கண்டைன்ஸ் 53 சண்டேஸ். எ இயர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இயரை நீங்களாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 53 சண்டேஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ்னால் P of B equal to year is selected at random. Suppose you have to select a leap year P of A1 into P of B/A1. அதில் சண்டேஸ் வரதுக்கு ப்ளஸ் சப்போஸ் யூ ஹேவ் டு செலக்ட் ஏ நான் லீப் இயர். நான் லீப் இயரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா P of A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி P of A/B2. வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1/4 இன்ட்டு 2/7 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 1/7. ஸோ 2/28 ப்ளஸ் 3/28னா 5/28 ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இட் இஸ் ஏ லீப் இயர் விச் கண்டெயின்ஸ் 53 சண்டேஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லீப் இயர் கண்டெயின்ஸ் 53 சண்டேஸ் அப்படின்னா நீங்கள் லீப் இயர்னு P of A1 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு 53 சண்டேஸ் வரதுக்கு B/A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து இயர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது லீப் இயரும் வரலாம், நான் லீப் இயர் உங்களுக்கு வரலாம். இங்கே நாங்கள் இயரையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இயரை செலக்ட் பண்ணும்போது லீப் இயரை செலக்ட் பண்ணும்போது P of A1 இன்ட்டு B/A1. ஸோ ஆன்சர் 1/4 இன்ட்டு 2/7னா 1/14. நெக்ஸ்ட்டு 12th சம் பாருங்கள். சப்போஸ் த சான்சஸ் ஆஃப் ஹிட்டிங் ஏ டார்கெட் பை எ பர்சன் X is 3 times in 4 shots. இப்போ உங்களுக்கு மொத்தமாக 3 பர்சன்ஸ் இருக்காங்க, X Y Z. சரிங்களா? P of X equal to 3 times in 4 shots அப்படின்னு சொல்கிறாங்களா? 3/4. அண்ட் Y is 4 times in 5 shots. P of Y னா 4/5. அண்ட் Z is 2 times in 3 shots அப்படின்னா 2/3. சரிங்களா? 2/3. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. they fire simultaneously exactly one time. What is the probability that the target is damaged by exactly 2 hits? அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகணும், எக்ஸாக்டாக 2 ஹிட்டில் டேமேஜ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு 3/4னா எக்ஸ் பார் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஹிட் பண்ணாததுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? எக்ஸ் பாருங்கிறது 1 - 3/4னா 1/4ங்களா? இங்கே ஒய் பார் 1 - 4/5னா 1/5. இஜெட் பாருக்கு பாருங்கள் 1 - 2/3னா 1/3 ஃபைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக 2 ஹிட்டில் அந்த டார்கெட் வந்து என்ன ஆகணும்? உங்களுக்கு டேமேஜ் ஆகணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 ஹிட்ஸ் அப்படின்னா எக்ஸு ஒய்யு ஹிட் பண்ணி இஜெட் ஹிட் பண்ணாத போயிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஒய் பார் P of Z அப்படின்னா எக்ஸு இஜெட்டை ஹிட் பண்ணி ஒய் பார் என்ன இருந்திருக்கலாம்? ஒய் ஹிட் பண்ணாத இருந்திருக்கலாம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பாரு P of Y P of Z. ஒய் இஜெட்டு ஹிட் ஆகிருந்துட்டு எக்ஸ் என்ன இருந்திருக்கலாம்? ஹிட் ஆகாத இருந்திருக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு P of X Y Z பாரோட வேல்யூ பாருங்கள், எடுத்து ஃபைன் எழுதிக்கோங்க. P of Xோட வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3/4. P of Y வேல்யூ 4/5, Z பார் 1/3 ப்ளஸ் P of X 3/4, P of Y பார் வந்து 1/5, Z வந்து 2/3. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P of X பார் 1/4, P of Y வந்து 4/5, P of Z வந்து 2/3. சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், டினாமினேட்டர் நீங்கள் எதுவும் கேன்சல் பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 4 × 5 20ங்களா? 20 × 3 டினாமினேட்டர் 60, 4 × 3 12 ப்ளஸ்
3 into 2 6/60 தான் வரும் சரிங்களா 8/60. ஸோ இப்போ இது எல்லாம் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா. ஸோ 26/60னா 13/30 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டினாமினேட்டர் இங்கெல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாம் எல்சிஎம் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி டினாமினேட்டர் கேன்சல் பண்ணாது சேமாக வந்துச்சுன்னா அப்படியே வச்சு சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 12.18. 2 cards are drawn from a pack of 52 cards in succession. Find the probability that both are jack. What is the first card? When the first card is replaced. Second question not replaced. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 52 cards இருக்குது. அந்த 52 cardsல ஜாக் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 2 ஜாக் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா find the probability that both are jack. ரெண்டுமே ஜாக்காக இருக்கணும். When the first card is replaced. First question, second question not replaced. First 52 cardsல 4 card jack, remaining 48 வந்து others ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கார்டு இஸ் ரீப்ளேஸ்டு. இப்போ உங்களுக்கு 58 கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு ஜாக்கு கார்டை ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ஒரு ஜாக்கை என்ன பண்ணுறீங்க எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. ஸோ நீ இப்போ பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஜாக் அப்படின்னா பி ஆஃப் ஜே. ஃபஸ்ட்டு எனக்கு ஜாக் தான் வரணும், செகண்டு எனக்கு ஜாக் தான் வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஜாக் எடுக்கும்போது மொத்தம் 52 கார்ட்ஸில் 4 சான்சஸ் இருக்குது. 4/52 இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கார்டை எடுக்கிறீங்க பார்க்குறீங்க மறுபடியும் அந்த சீட்டு கட்டுக்குள்ளாரே வச்சிடுறீங்க. வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் எகைன் உள்ளார எவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு 4 ஜாக்கு தான் இருக்கும். ஸோ மறுபடியும் எகைன் ரெண்டாவது கார்டு எடுக்கும்போது 4/52. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/13 1/13 கிடைக்கும். ஆன்சர் 1/69. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஜாக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமும் உங்களுக்கு ஜாக் தான் எடுக்கணும், செகண்ட் டைமு ஜாக் தான் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜாக் எடுக்கிறீங்க, எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4/52ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் எடுக்கிறீங்க. செகண்ட் டைம் எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஜாக்கை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க, வெளியில் தூக்கி போடுறீங்க. மீதி உங்களுக்கு எத்தனை கார்டு இருக்குங்க ஜாக்கு 3 கார்ட்ஸ் தான் இருக்கும் ஜாக்கு. மொத்தம் 4ல் நீங்கள் 1 எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கிறீங்க வெளியில் தூக்கி போட்டுறீங்க, ரீப்ளேஸ் பண்ணலை அதுக்குள்ளாரியே. ஸோ நீங்கள் ஒரு கார்டை வந்து எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வெளியில் தூக்கி போட்டிங்கன்னா மீதி ரிமைனிங் எவ்வளோங்க இருக்கும் 3 ஜாக்கு தான் இருக்கும். அந்த 3 ஓகேங்களா. டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் 1 தான் நீங்கள் வெளியில் தூக்கி போட்டிங்களா 52ல் 1 மைனஸ் ஆகிடும். ஸோ 3/51. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சூஸ் பண்ணும்போது 4/52, செகண்ட் டைம் சூஸ் பண்ணும்போது 3/51. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1/13 கிடைக்கிது. கேன்சல் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/17. ஆன்சர் 221. 1/221. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.21. An anti-craft gun can take a maximum of 4 shots at an enemy plane moving away from it. சரிங்களா. The probability of hitting the plane in the first, second, third and fourth shot are. ஸோ 4 ஷாட்ஸ் பண்ணுறாங்க அந்த ஏர்க்ராஃப்டில் சரிங்களா. அதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க 0.2, 0.4, 0.2 and 0.1. Find the probability that the gun hits the plane. The gun வந்து உங்களுக்கு பிளேனை ஹிட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அது ஃபஸ்ட்டு ஷாட்லேயும் இருக்கலாம், செகண்ட் ஷாட்லேயும் இருக்கலாம், தேர்ட்லேயும் இருக்கலாம், ஃபோர்த்லேயும் இருக்கலாம், எதுலேயோ ஒன்று உங்களுக்கு ஹிட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா A, B, C, D be the event of hitting the plane in first, second, third and fourth shot respectively. P of A உங்களுக்கு 0.2, B 0.4, P of C 0.2, P of D 0.1. நீங்கள் A பார்லாம் ஃபைன் பண்ணிக்கோங்க. A பார் 1 minus 0.2 0.8, P of B barna 0.6, P of C barna 0.8, P of D barna 0.9. So probability of gun hits the plane. So இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் probability of gun hits the plane. A probability of A union B union C union D. That is gun hits the plane அப்படின்னா அட்லீஸ்ட் 1 வந்து என்ன ஆகணும் உனக்கு ஹிட் பண்ணால் போதும். அட்லீஸ்ட் 1 தட் இஸ் ஒரே ஒரு டைம் ஹிட் பண்ணியிருந்துக்கலாம், ஆர் 2 times ஆர் 3 times ஆர் 4 times எப்படி வேணாலும் உங்களுக்கு ஹிட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நார்மலாக ஃபார்முலா போடணும் அப்படின்னா P of A 1 minus P of A பார்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார் போட்டுக்கோங்க. ஸோ யூனியனில் பார் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஷன் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ 1 minus P of A பார் B பார் C பார் D பார் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், அட்லீஸ்ட் 1
plane, that is one gun hits the plane. So at least ஒன்றுனாவது உங்களுக்கு என்ன இருந்திருக்கணும், ஹிட் ஆகிருந்துருக்கணும். அதுதான் வந்து இதுக்கு உண்டான மீனிங். அட்லீஸ்ட் ஒன்றுனா டோட்டலில் இருந்து ஹிட் பண்ணாதது, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹிட்டிங். ஹிட் பண்ணாத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாங்களா. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னா ஏவும் ஹிட் பண்ணல, பியும் ஹிட் பண்ணல, சியும் ஹிட் பண்ணல, டியும் ஹிட் பண்ணல. இது நாலுமே ஹிட் பண்ணாததை மட்டும் நீங்கள் டோட்டலிருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருமா. அந்த அட்லீஸ்ட் ஒன்று தான் கன் ஹிட்ஸ் த பிளேனுக்கு உண்டான மீனிங். ஓகேங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் வேல்யூ எழுதிக்கோங்க 0.8, 0.6, 0.8, 0.9 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.6544. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு example 12.22, X speaks truth in 70% of cases and Y in 90% of cases. What is the probability that they likely to contradict each other in starting the same fact? சரிங்களா. ஸோ அந்த likely to contradict each other அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாருங்கள், ஒருத்தர் உண்மையை சொன்னால் இன்னொருத்தங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு லை பேசுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸுங்கிறவங்க ட்ரூத்தாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ங்கிறவங்க லையாக இருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் எக்ஸுங்கிறவங்க லை பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ங்கிறவங்க என்னவாக இருப்பாங்க, ட்ரூத்தாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸுங்கிறது 70%னா 70/100ங்களா. ஒய்க்கு ட்ரூத் பேசுகிறவங்க தட் இஸ் ஸ்பீக்ஸ் ட்ரூத் 70/100. பி ஆஃப் ஒய்ங்கிறது 90/100. எக்ஸ் பாருங்கிறது நாட் ஸ்பீக் ட்ரூத். 1 மைனஸ் 70/100னா 30/100. பி ஆஃப் ஒய் பார் 1 மைனஸ் 90/100னா 10/100. ஓகேங்களா. இது ஸ்பீக் ட்ரூத், ஸ்பீக் ட்ரூத்து. இது நாட் ஸ்பீக் ட்ரூத். ஓகேங்களா. 1 மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், கான்ட்ரடக்ட் ஈச் அதர், ப்ராபபிலிட்டி ஆஃப் கான்ட்ரடக்ட் ஈச் அதர் அப்படின்னா எக்ஸு ஸ்பீக்கிங் ட்ரூத்னா ஒய் நாட் ஸ்பீக்கிங் ட்ரூத், எக்ஸு நாட் ஸ்பீக்கிங் ட்ரூத்னா ஒய் ஸ்பீக்கிங் ட்ரூத். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் ஒய் பார் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் பார் இன்ட்டு பி ஆஃப் ஒய். ஓகேங்களா. வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 70/100 இன்ட்டு 10/100 ப்ளஸ் 30/100 இன்ட்டு 90/100 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜீரோவுக்கு நீங்கள் இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 7/100, இங்கே 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 27/100. ஆன்சர் 34/100னு 0.34னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.23, a main road in a city has 4 crossroads with traffic lights. Each traffic opens or closes the traffic with the probability of 0.4 and 0.6 respectively. Determine the probability of. ஸோ உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயின் ரோடு, அந்த ரெயின் ரோட்டில் உங்களுக்கு 4 கிராஸ் ரோட்ஸ் இருக்குது. அதான் இந்த 4 கிராஸ் ரோட் C1, C2, C3, C4. ஓகேங்களா. இந்த 4 கிராஸ் ரோட்லேயும் உங்களுக்கு டிராஃபிக், அதாவது அந்த டிராஃபிக் லைட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னா க்ரீனு, க்ளோசஸ் அப்படின்னா ஆர் ரெட்டு, ஒவ்வொன்லி க்ரீன் ரெட்டு சிக்னல் இருக்குது. ஓகேங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள், லைட் ஓப்பனுக்கு 0.4னு சொல்லியிருக்காங்க, க்ளோசஸ்க்கு 0.6. ஸோ லைட் ஓப்பனை நீங்கள் ஜீன்னு எடுத்துக்கோங்க, க்ளோசஸ் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ரெட். தட் இஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட்டு, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா க்ரீனு மீனிங். ஓகேங்களா. ஸோ இப்போ கிவன் தட் பி ஆஃப் ஜி 0.4, பி ஆஃப் ஆருங்கிறது 0.6. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள், எ கார் கிராசிங் த ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடு. அந்த கார் வந்து இப்போ உங்களுக்கு இந்த கார் வந்து இப்படி போகும் பொழுது இங்கே க்ரீன் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணாத இப்படி போய்கிட்டே இருப்பாங்களா. சப்போஸ் இந்த இடத்துல ரெட் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சைடு கிராஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. சப்போஸ் அந்த கார் வரும் பொழுது உங்களுக்கு இந்த C2ல் வந்து ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் க்ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சைடு போவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கார் கிராசிங் த ஃபஸ்ட் கிராஸ் ரோடு வித்தவுட் ஸ்டாப்பிங். அந்த கார் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடை ஸ்டாப் பண்ணாத போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குங்க, க்ரீனாக தானே இருந்திருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக அந்த கொஷின் எழுதுறதுக்கு பதிலாக நான் இது என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் க்ரீன் சிக்னல் தான். ஸோ பி ஆஃப் ஜி 0.4. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், த கார் கிராசிங் த ஃபஸ்ட்டு 2 கிராஸ் ரோட்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங். ஃபஸ்ட்டு 2 கிராஸ் ரோடுக்குமே வந்து ஸ்டாப் ஆகாத போய்கிட்டே இருக்குன்னா இங்கேயும் க்ரீன் தான், இங்கேயும் க்ரீன் தான். சரிங்களா. ஸோ பி ஆஃப் ஜி, பி ஆஃப் பி, இந்த லென்த்தி டெஃபனிஷனை பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி இன்ட்டு பி ஆஃப் ஜி. ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்லேயும் ஜி, செகண்ட் கிராஸ் ரோட்லேயும் ஜி. ஸோ 0.4 இன்ட்டு 0.4னா 0.16. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், ஏ கார் கிராசிங் ஆல் த கிராஸ் ரோட்ஸ் ஸ்டாப்பிங் அட் த தேர்ட் கிராஸ். ஸோ இப்போ இந்த லென்த்தி
லைனை நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, P of Cன்னு எடுத்துக்கோங்க. P of C equal to எல்லா கிராஸ் ரோட்லேயும் வந்து அவங்க என்ன ஆகுது, காரு ஸ்டாப் ஆகாத போகுது. பட் தேர்டு கிராஸில் மட்டும் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸில் வந்து க்ரீன், செகண்ட்லேயும் க்ரீன், தேர்டில் ரெட் இருக்கிறனால தான் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஃபோர்த்தில் க்ரீன். ஸோ 0.4 0.4 0.6 0.4 0.0384. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். a car crossing all the crossroads stopping at exactly one cross. ஸோ இப்போ அந்த கார் வந்து எல்லா கிராஸ் ரோடையும் கிராஸ் பண்ணிடுது. பட் ஆனால் எக்ஸாக்டாக ஒரே ஒரு கிராஸ் ரோட்டில் மட்டும் ஸ்டாப் ஆகி போகுது. அது எதுன்றது உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அது வந்து என்ன பண்ணலாம், C1ல் ஸ்டாப் ஆகி போயிருந்துருக்கலாம், ஆர் C2ல் ஸ்டாப் ஆகிருந்துருக்கலாம், ஆர் C3 ஆர் C4. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் ஸ்டாப் ஆகிட்டு மீதி 3 கிராஸ் ரோட்ஸ்லேயே என்ன இருந்திருக்கலாம், க்ரீன் விழுந்திருக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டில் க்ரீன், செகண்டில் ரெட்டு, தேர்டில் க்ரீன் வந்திருக்கலாம். ஆர் க்ரீன் ரெட்டு க்ரீன் இப்படி வந்திருக்கலாம். ஆர் க்ரீன் ரெட்டு இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இதுக்கு 0.6 0.4 0.4 0.4. ஸோ இப்போ அடுத்து செகண்ட் வேல்யூக்கு பாருங்கள். 0.4 0.6 0.4 0.4. ஸோ 3 டைம்ஸ் 0.4 வரும், 1 டைம்ஸ் 0.6 வருங்களா? ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ட்டு 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு டேர்முக்கு மட்டும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இன்ட்டு 4ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 0.0384 இன்ட்டு 4 அப்படின்னா 0.1536. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 12.3 சம்ஸ் ஓவர். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.